அனைவருக்கும் வணக்கம். தமிழச்சி அனுசூய கற்பனை தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இறப்பு சொற்கள். இந்த ரே பார்த்துக்கோங்க, இடையினை எழுத்து ரே. சரிங்களா? அந்த சொற்கள் என்னென்ன அப்படின்னாக்கும் ஈ தா கொடு. பாருங்களேன், முதல்ல இறப்பு சொல்னா என்ன? ஒரு பொருளை மற்றொருவனிடம் இருந்து இறக்கும் போது உபயோகப்படுத்தும் சொல் இந்த 3 சொற்கள். சரிங்களா? இறக்கும் போது இடைநர. சரிங்களா? ஈ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் தாழ்ந்தவன் உயர்ந்தவனிடம் கூறி இறத்தல், அதாவது எனக்கு தா என்று இறத்தல். சரிங்களா? அடுத்து தா என்பது தன்னை ஒத்தவனிடம் கூறுதல். அடுத்து கொடு என்னும் சொல் உயர்ந்தவன் தாழ்ந்தவனிடம் கூறி இறத்தல். சரிங்களா? கொடு என்னும் இறத்தலின் போது உயர்ந்தவன் தன்னை படற்கையில் கூறி கொள்ளுவான். அம்மா அப்படின்னு என்னங்கம்மா? இப்ப அரசன் கேட்கின்றான், எனக்கு கொடு அப்படின்னு கேட்க மாட்டான். என்ன சொல்லுவான்? உன் அரசனுக்கு கொடு என்று அவன் கேட்பான் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். ஆமா, அது என்னங்கம்மா குறிப்பு? ஆமா, நன்னூலார் அவர்களும் இந்த 3 இறப்பு சொற்களை தான் கூறுகின்றார். இதே மாதிரியான இலக்கணத்தை கூறுகின்றார். ஆனால் தொல்காப்பியர் ஒருவர் மட்டுமே இந்த வேறுபாட்டினை தருகின்றார். உன் அரசனுக்கு கொடு என்று அந்த படற்கையில் கூறுகின்ற அந்த தன்மை தொல்காப்பியர் மட்டுமே கூறியிருக்கின்றார். நன்னூலார் அவர்கள் உயர்ந்தவன் தாழ்ந்தவனிடம் கூறி இறத்தல் என்று மட்டுமே கூறியிருக்கின்றார். சரிங்களப்பா, நன்றி, வணக்கம்.